ரோகிணி சிட்டிக்கிட்ட பணம் வாங்கின விஷயம் விஜயாவுக்கு தெரிய வருது. விஜயா ரோகிணியை பார்த்து, நீ சிட்டிக்கிட்ட பணம் வாங்கினியா அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. மனோஜ் உள்ளே பூந்து, ஆமா அது ஒன்றும் இல்லைம்மா, நானே கேட்டுட்டேன். அவள் பணம் வாங்கியிருக்கிறா, கொஞ்சம் தான் வாங்கியிருக்கிறான், அதை திரும்ப கொடுத்துட்டாலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை முந்திரி கொட்ட மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் உன் பொண்டாட்டிக்கிட்ட கேள்வி கேட்டால் நீ எதுக்கிட்ட பதில் சொல்கிற? உன் பொண்டாட்டிக்கிட்ட நான் கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அது இல்லாமா வந்து ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்குது, தேவையில்லாமல் எதுக்குமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் இங்கே சமாளிக்கிறாரு. ரோகிணியை பற்றி நான் நினச்சது ஒன்று, ஆனால் அவள் நடந்துக்கிறது வேறு மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்ருக்கிறா. என்கிட்ட மட்டும் இல்லை, உங்ககிட்டையும் நிறைய விஷயங்களை மறைச்சிட்ருக்கிறா. அது என்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அப்படின்ட்டு விஜயா சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம சிட்டிக்கிட்ட கடை வாங்கின விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் முத்து தான். தேவையில்லாமல் நம்ம விஷயத்தில் முத்து தலையை நுழைச்சிட்ருக்கிறான். இது எல்லாத்துக்குமே சீக்கிரமாகவே ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு ரோகிணி நினச்சிட்ருக்காங்க.